இது வந்து ஏதோ ஒரு பொதுவான விஷயம் இல்லை, இது நம்முடைய ஃபேமிலி தான். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது வந்து இந்த யோகான்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குதோ இல்லையோ, நம்ம இந்த யோகா கலையை வந்து கற்றுக்கிட்டாங்க. நம்ம குருஜி அடிக்கடி சொல்லுவார், ஜீரோ பட்ஜெட். நம்ம வந்து எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். நம்ம சோறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதனால் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் நம்முடைய ஊர் நல்லா இருக்கும். நம்ம ஊர் நல்லா இருந்தால் தான் நம்முடைய மாநிலம் நல்லா இருக்கும். நம்ம மாநிலம் நல்லா இருந்தால் தான் நம்முடைய நாடு நல்லா இருக்கும். நம்ம நல்ல இலக்கிய நாடுகளாக நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டேட், இன்ஸ்பிரேஷன் ஒரு தேசமாக உலகத்துக்கு வழிகாட்டும். இப்போ வந்து இந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த 11 வருடங்களாக இந்தியா வந்து விஸ்வ குருவாக எமர்ஜ் ஆகிட்டு, உலகத்துக்கு விஸ்வ குருவாக. எப்படி ஒரு யோகா குருவே வந்து ஒரு இந்தியன் ஸ்டேட்டுக்கு வந்து ஹெட் ஆகிட்டார். ஏன்னா அவர் வந்து 18 வயசில் வந்து சன்னியாசம் போகிறோன்னு சொல்லிட்டு அகமதாபாத்தில் இருக்கிற இந்த விவேகானந்த மட்டுக்கு போகிறாரு. போகும்போது அங்கே இருக்க குரு சொல்கிறாரு, உனக்கு வந்து வேற ஒரு காரியம் காத்துட்டு இருக்குது, நீ வந்து சன்னியாசம் போகக்கூடாது, நீ இப்போதைக்கு உன்னை வந்து இங்கே நாங்கள் சேர்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அவர் ஆர்எஸ்எஸில் சேர்ந்து படிப்படியாக வந்து வளர்ந்து குஜராத்தினுடைய தலைவராக மாறி ஒவ்வொரு நாளும் 3:30 மணிக்கு எழுச்சி சங்கல்பம் எடுத்து இந்த யோகா கலையை வந்து அனுதினமும் அனுப்பிச்சிக்கிறதுனால தான் 75 வருடம் கடந்தும் ஒரு 40-30 வயசு இளைஞர் போல அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒரு நாளும் அவர் வந்து பிரைவேட் ஸ்டாண்டர்ட் வந்து எப்பவுமே கூடாது. நமக்கு ஒரு வெளிச்சமானது வந்து இந்த 11 வருஷத்துல அவர் லீவே போடுறது, ஒரு நாளும் போடுறது, 6 மணிக்கே போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரதமரை வந்து எந்த நாடும் கண்டிப்பாங்க உலகத்தில் இதுவரைக்கும். இப்படி ஒரு உலக தலைவர் வந்து இதுவரையும் காணாததுக்கு காரணமே இந்த யோகா கலை தான். அப்படி ஒரு டிசிப்ளின், அப்படி உணவு கட்டுப்பாடு. உணவுலாம் வந்து நிறைய சாப்பிடுங்க, 2 சப்பாத்தி உணவு அதிகம் சாப்பிட்டாக்க எனர்ஜி வந்து தப்பான கான்செப்ட். யோகா கற்றுக்கிட்டு போது நமக்கு எனர்ஜி வந்து காற்றுடைய தண்ணியுடைய கிடைக்கிறது. நம்ம வந்து ஃபுட்டு தான் நிறைய எடுத்துக்கிறது அவசியமே கிடையாது. நமக்கு வந்து வாழும் மகாகுரு நம்முடைய நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் ஒவ்வொருத்தரும் நரேந்திர மோடி மாதிரி பின்பற்றாங்க. ஒவ்வொருமே லீடர் தான். அவங்க என்ன துறையில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த துறையில் வந்து எக்ஸல் ஆகும். எக்ஸ்ட்ராடனரி வேர்ல்டில் வந்து எப்படி ஒரு ஜப்பான் ஆட்டோமொபைலில் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்காங்களோ, சைனா வந்து மேற்பயிற்சியில் ஒரு அப்பா இருக்காங்களோ, எப்படி இண்டஸ்ட்ரியில் வந்து அமெரிக்கா பெரிய இருக்காங்களோ, அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி எல்லா நாட்டையும் வந்து பிரிஞ்சு நம்ம வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரையில வரும். அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து யோகா கலையை வந்து அதை வந்து அப்படியே குரு எப்படி சொல்கிறோம் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க இருக்கிற துறையில் நம்பர் 1 பொசிஷன் அடைவாங்க. அது எந்த வித மாற்றம் இல்லை. உடல் ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் ஆகிடும். உடல் ரீதியாக ஃபிட் ஆகிட்டாலே நீங்கள் சாதி வந்து தானாக வரும். இப்போ வந்து யார் நம்ம வீட்டில் பசங்க குழந்தைங்க யோகா வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செஞ்சாலே போகும். அப்புறம் ஸ்கூலுக்கு போனாங்க அவங்க வந்து 10 முறை படிக்க வேண்டியதை 1 முறை படித்தா போகும். அப்படியே ஞாபக சக்தி வந்து மனசு ஏறும். ஸோ வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நிறைய டியூஷன் போடுறது, நிறைய வந்து இந்த ஸ்கூல் பெஸ்ட்டு அந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இந்த அப்படிலாம் போகாமல் இருக்கிற ஸ்கூல்லேயே எக்ஸல் ஆகும். குழந்தை வந்து நம்மளை நல்லா உருவாக்கணும். அதே மாதிரி ஒழுக்கமான ஒரு ஃபேமிலி உருவாக்கணும். எந்த விதமான ஏன்னா வந்து யோகா கற்றுக்கிட்டாவே அவங்க டிசிப்ளின் இருக்கும். அவங்கள வந்து ஈஸியாக டைவெர்ட் பண்ண முடியாது. அந்த வந்து இந்த எல்லா ஸ்மார்ட் இதுக்கும் டிவைட் ஆக முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இன்டகிரேட்டட் பாடி அண்ட் சோலார் அப்படிங்கிற ஆன்மா. அப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நம்மளை வந்து குருஜி வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துட்டு கூட நான் நினைக்கிறேன் யோகா தான் நினைக்கிறேன். இவருக்கு வந்து எதிரி போட்டாங்க பக்கத்து யாராவது எதிரி வந்தாலே யாராவது எதிரி வந்தால் கூட வந்து ஆஃப் ஆகிடும், கிளாஸ் சண்டர் ஆகிடும். ஏதோ ஒரு பவர் அது வந்து நம்ம சொல்ல முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். மோஸ்ட்லியாக சொல்ல இட்ஸ் ரியல் ஃபேக்ட். ஒரு ஐயோ வந்து ராஜஸ்தானுக்கு வந்தார், தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒசூரில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்து
பின்னாடி காரணம் வந்து யோகா, யோகாவோட சக்தி. எத்தனையோ பேர் இவங்க மாதிரி வந்திருக்காங்க, ஏதோ கடையில அவங்களுடைய லைஃப் ஒரு பீரியட் முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ஜி வந்து இவருடைய ஃபுட்பிரிண்ட் வந்து தமிழ்நாடு முழுசும் பரவி ஒரு எல்லாரும் வந்து ஒரு தெரியக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு நபராக மாறதுக்கு யோகாவும் ஒரு காரணம். அதே மாதிரி நம்மளுடைய தெருவில் நம்ம வீட்டு பக்கத்தில் உறவினர்களை வந்து நம்ம வந்து ஒரு பாப்புலராக மாறணும் அப்படின்னு நமக்கு அது வந்து முக்கியம். நம்ம நல்ல மனிதராக இருக்கணும், நல்ல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வந்து எல்லாமே கரெக்டாகிடுச்சு சிஸ்டம். இந்தியாவே ஒரு ஹைலி கரெக்ட் சொசைட்டியாக மாறிடுச்சு. அப்போ வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னாக்க இந்த யோகா தான் ஒரே வழி, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து இந்த 21ஆம் தேதி நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். நான் சொல்கிறதை ஃபாலோ பண்ணுங்கள்.